பாருங்கள், நம்ம ஃப்ரைட் ரைஸ் எக்கு ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். எக்கு ஃப்ரைட் ரைஸ்ன்னு அது இதுன்னு நினைக்காதீங்க, சும்மா பேர் நான் அப்படி வச்சுருக்கிறேங்க. ஆனால் சும்மா நம்ம எப்பவும் போல தாங்க நான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு எண்ணெய் வச்சு கல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேங்க, கொஞ்சம் காரத்துக்கு. அப்புறம் பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நறுக்கி போட்டுட்டேன். பூண்டு பொடி பொடியாக ஒரு 2 பூண்டுங்க. அப்புறம் முந்திரிங்க, அது வரணும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டு என் பையன் சாப்பிட மாட்டாங்க, முந்திரி எடுத்து வச்சுருவோம், அதனால். அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடி இப்படி போட்டிருக்குறேங்க. பாருங்கள், அது நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இது கூட நம்ம சால்ட்டுங்க, இந்த சாப்பாடு கலவாக பாருங்க, இந்த வெங்காயத்து கலவை சேர்த்துக்க. அப்புறம் மேலே வேணால் சாப்பாடு இந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்திட்டுங்க. இந்த ஸ்டேஜில் எக்கோட ஊற்றிக்கலாங்க. இதுங்க முட்டையோட சுற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், முட்டை போட்டாச்சு. இதில் நம்ம எவ்வளோ ரைஸ் வேணும் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு போட்டாச்சு. இப்போ இதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் சால்ட் உப்பு சேர்த்திக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் சிக்கன் பொடி சேர்த்திக்கலாங்க. சாரிங்க, பிரியாணி பொடி. நீங்கள் கறி மசாலா இந்த பெப்பர் தூள் போட்டுங்க, நல்லாயிருக்கு. கொஞ்சம் கரம் மசாலாங்க, ஒரு ஸ்பூன் நெய்யுங்க. அந்தளவுக்கு நெய், உங்களுக்கு எந்தளவுக்கு நெய் பிடிக்குமோ அந்தளவுக்கு ஊற்றிங்க. இதெல்லாம் நல்லா பரட்டிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, புதினா இந்த கட் பண்ணி போட்டுங்க, மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ரைஸ் புதிய போட்டுங்க. சூப்பராக இருக்குங்க இது. பாய்ங்க.